வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்ட தனி விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் பிரதமர் டெல்லி திரும்புவதில் தாமதம். படகில் கடத்தப்பட்ட 700 கிலோ போதைப் பொருட்களை அதிரடியாக தட்டி தூக்கிய கடற்படைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு. அரியலூர் மாவட்டத்திற்கான புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜார்க்கண்டில் ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தை சீர்குலைக்க பாஜக முயன்றதால் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு நீதிமன்றம் அறிவுரை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி புறப்பட்ட போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் டெல்லி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. கடந்த 13ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது வரும் நவம்பர் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் பயணமாகி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரம் முடிந்த பின்னர் ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி புறப்பட்டார். ஆனால் புறப்படும் போதே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. எனவே அவர் டெல்லி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. படகில் கடத்தப்பட்ட 700 கிலோ போதைப் பொருட்களை அதிரடியாக தட்டி தூக்கிய கடற்படையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டினார். குஜராத்தில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை முறியடித்து 700 கிலோவிற்கும் அதிகமான மெத்தபட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தள பக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் போதையில்லா பாரதத்திற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பின்பற்றி நமது ஏஜென்சிகள் ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை முறியடித்து குஜராத்தில் சுமார் 700 கிலோ கடத்தல் மெத்தப்பட்டமைனை கைப்பற்றியுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்திற்கான புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரியலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உரையாற்றினார். அப்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் நதியனூர் கூட்டு குடிநீர் திட்டம், வெற்றியூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஜெயங்கொண்டான் மற்றும் உடையார்பாளையம் நகரங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் ரூபாய் 3 கோடி 20 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் எனவும், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 645 கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 42 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு ரூபாய் 4 கோடியே 30 லட்சம் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் எனவும், அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். ஜார்க்கண்டில் ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தை சீர்குலைக்க பாஜக முயன்றதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. கடந்த 13ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் நவம்பர் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் மக்களை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஜார்க்கண்டில் பிரச்சாரம் செய்ய வந்துள்ளார். இந்நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சாரத்திற்காக கோடா பகுதியில் இருந்து ராகுல் காந்தி கிளம்ப முற்பட்டார். ஆனால் அவரது ஹெலிகாப்டர் அங்கு பறப்பதற்கு வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்து ஏர் கிளியரன்ஸ் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ராகுல் காந்தி பிரச்சாரம் செல்வதில் 45 நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்டின் தியோகர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தை சீர்குலைக்கவே பாஜக வேண்டுமென்று இதை செய்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதனையடுத்து பாஜக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது. ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அறிவுரை வழங்கியுள்ளது. அப்போது மனுதாரர் சி.வி. சண்முகம் சாதாரண நபர் அல்ல, சட்டம் படித்தவர், முன்னாள் அமைச்சர் என்பதால் பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும், ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடன் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திலிருந்து 67 வீரர்கள் புறப்பட்டு சென்றனர். கேரள மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர பூஜைகளை முன்னிட்டு கேரள மாநில அரசின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது படைப்பிரிவின் சீனியர் கமாண்டன்ட் அகிலேஷ்குமார் உத்தரவின் பேரில் துணை கமாண்டன்ட் சங்கர் பாண்டியன் மேற்பார்வையில் ஆய்வாளர் மண்டல் தலைமையில் 67 பேர் கொண்ட 2 குழுவை சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றனர். அப்போது ஐயப்ப பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் பேரிடர் மீட்பு உபகரணங்கள், மருத்துவ முதலுதவி சிகிச்சை கருவிகள், மரம் வெட்டும் கருவிகள், ரப்பர் படகுகள், லைஃப் பாய் மற்றும் கயிறுகள், நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவற்றுடன் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் சபரிமலைக்கு புறப்பட்டு சென்றனர். ஒரு அணியினர் பம்பை நதிக்கரை பகுதியிலும் மற்றொரு அணியினர் சன்னிதானம் பகுதியிலும் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக மீட்டு உரிய முதலுதவி சிகிச்சை அளிப்பது போன்ற பணிகளில் ஈடுபட உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து புல்வாமா அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் 100 பேர் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்து மாமல்லபுரம் பல்லவர் கால புராதன சின்னங்களை கண்டு களித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக புல்வாமாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்பட்டது. தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பியதால் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா செல்ல ஜம்மு காஷ்மீர் அனுமதித்து உள்ளது. இதையடுத்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் ஏற்பாட்டின் பேரில் புல்வாமாவில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் 100 பேர் மாமல்லபுரம் சுற்றுலா அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அங்குள்ள கடற்கரை கோவில், அச்சுதன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை, கிருஷ்ண மண்டபம், ஐந்துரதம் உள்ளிட்ட புரதான சின்னங்களை சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து ரசித்தனர். முதல் முறையாக மாமல்லபுரம் சுற்றுலா வந்த ஜம்மு காஷ்மீர் கல்லூரி மாணவர்களுக்கு மாமல்லபுரம் பல்லவர் கால புராதன சின்னங்களின் வரலாற்று தகவல்கள், ஒவ்வொரு குடைவரை சிற்பங்களின் சிறப்புகள், அதன் வரலாற்று பின்னணி குறித்து இந்தி மற்றும் உருது மொழியில் சுற்றுலா வழிகாட்டிகள் விளக்கி கூறினர். மாணவர்களின் சுற்றுலா பயணத்தின் போது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு பக்தர்கள் வழங்கிய அரிசி மூட்டைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததால் அரிசி மூட்டைகள் மழையில் நனைந்து புழு பூச்சிகளுடன் சேதமடைவது குறித்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பெருவெளியில் வள்ளலார் தோற்றுவித்த சத்தியஞான சபை தர்மசாலை அமைந்துள்ளது. இங்குள்ள வள்ளலார் பெருவெளியில் ஜோதி தரிசனம் காண்பதற்காக மாதந்தோறும் மாத பூசைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களும், வருடத்திற்கு ஒருமுறை வரும் தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வள்ளலார் ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக வரக்கூடிய பக்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு வள்ளலார் தோற்றுவித்த தர்மசாலைக்காக மூட்டை மூட்டையாக அரிசி மூட்டைகளை தானமாக வழங்கி செல்கின்றனர். அவ்வாறு பக்தர்கள் வழங்கக்கூடிய அரிசி மூட்டைகளை தெய்வ நிலையை அதிகாரிகள் என்று கூறப்படும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அன்னதான கூடத்தில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்துள்ளனர். அடுக்கி வைத்துள்ள அரிசி மூட்டைகளுக்கு போதிய பராமரிப்பு செய்யாததாலும் பாதுகாப்பு இல்லாததாலும் அரிசி மூட்டைகள் மழையில் நனைந்தும் புழு பூத்தும் பூசணம் பிடித்தும் வீணாகி வருகிறது. இது குறித்த வீடியோ வெளியாகி பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் 2 டபுள் டக்கர் பேருந்துகளை அறிமுகம் செய்து வைத்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி பேருந்துகளை தொடங்கி வைத்தார். 1920ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் முதலாக டபுள் டக்கர் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்வேறு நகரங்களில் டபுள் டக்கர் பேருந்து இயக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் அதிக பாலங்கள் கட்டப்பட்டதினால் 2008ஆம் ஆண்டு முதல் டபுள் டக்கர் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களை மகிழ்விக்கும் விதமாக டபுள் டக்கர் பேருந்தை கோயம்புத்தூர் விழாவில் மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு 17வது பதிப்பாக துவங்கியுள்ள கோவை விழாவில் 2 டபுள் டக்கர் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இது குறித்து கோயம்புத்தூர் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கையில், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம டபுள் டெக்கர் பஸ் 4.0 கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக லான்ச் பண்ணிருக்கோம். சோ கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விக்டரி பெரேட் போனா அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும். இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் villa.ticket9.com வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க VOC பார்க்ல போகலாம்.
காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கு. லாஸ்ட் இயர் இது ஒரு மேசிவ் ஹிட் ஆச்சு. அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த மலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர், கார்பரேஷன் கமிஷனர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் 3 பேரும் மலையிலயும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த நவம்பர் 14 இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு. அதுல அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம். தமிழக மீனவர்கள் பாஜக ஆட்சியில்தான் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை அதிகமாக இருக்கிறது என்றும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களுக்கு இந்த நிலை இல்லை என்றும் கோட்டைப்பட்டினத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அளவில் நடத்தப்பட்ட மாணவர்களுக்கான தேசிய கல்வி தின விழா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, சதுரங்க போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் கல்வி பணியில் சிறந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய பிரதிநிதிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மீனவர்கள் பாஜக ஆட்சியில்தான் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை அதிகமாக இருக்கிறது என்றும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களுக்கு இந்த நிலை இல்லை என்றும் கோட்டைப்பட்டினத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி தெரிவித்தார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அவருடைய படகுகளையும் பறிமுதல் செய்து பிடிபட்ட கைது செய்யப்பட்ட மீனவர்களை சிறை தண்டனை 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருப்பது கடந்த காலங்களிலே கிடையாது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே காலத்தில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுகின்ற போது அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படவில்லை. படகுகளோடு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமே அவருடைய படகுகள் தான். படகுகளோடு மீனவர்களை கைது செய்துவிட்டு படகுகளை பதிவு செய்துவிட்டு மீனவர்களை மட்டும் திரும்பி அனுப்பினால் அவர்கள் எதை வைத்து தொழில் செய்வார்கள்? ஆனால் படகுகள் கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்டது போல விடுவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பாராளுமன்றத்தில் கேட்டு வருகின்றேன். ஆனால் அவர்களுடைய படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை. அங்கே பிடிக்கப்பட்ட படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு எந்த நிவாரணத்தையும் வழங்கவில்லை. தமிழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கொடுத்திருக்கின்றார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்ந்த உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி ஊட்டச்சத்தை உறுதி செய்திடும் வகையில் ஐயம்பாளையம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். திருவண்ணாமலை அடுத்து ஐயம்பாளையம் கிராமத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி ஊட்டச்சத்தை உறுதி செய்திடும் வகையில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 0 முதல் 6 மாத குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை அரியலூர் மாவட்டத்தில் 2ஆம் கட்டமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அதனையொட்டி ஐயம்பாளையம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் C.N. அண்ணாதுரை, மாநில தடகள சங்கத்துறை தலைவர் கம்பன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீப், ஒன்றிய குழு தலைவர் கலைவாணி, கலைமணி, மாவட்ட சமூக நல அலுவலர் சரண்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற பெண்ணிடம் 18 சவரன் தங்க நகையை பறித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கோவிந்தாபுரம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீராமுலு என்பவர் தனது மனைவி அனுராதாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சொந்த கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 நபர்களை அனுராதாவின் கழுத்தில் இருந்த நகைகளை பறித்தபோது இருவரும் கீழே விழுந்தனர். கணவன் மனைவி இருவரும் கூச்சலிட்டதும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் 18 சவரன் தங்க நகையுடன் ஹெல்மெட் அணிந்த நபர்கள் தப்பித்து சென்றனர். இதுகுறித்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து வழிப்பறி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஆம்பூர் அருகே மின்சாரம் தாக்கி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பம்ப் ஆபரேட்டர் உயிரிழந்த சம்பவம் குறித்து உமராபாத் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியவரிகம் புதுமணி பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவர் அதே ஊராட்சியில் கடந்த 15 ஆண்டுகளாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பம்ப் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் வழக்கம் போல் காலை நேரத்தில் கிராம மக்களுக்கு தண்ணீர் விடுவதற்காக சென்றபோது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் வைக்கப்பட்டுள்ள மோட்டாரிலிருந்து சுவிட்ச் பாக்ஸிற்கு செல்லக்கூடிய மின் ஒயர் பழுதாகி இருப்பது தெரியாமல் சுவிட்ச் ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி சுகுமார் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உமராபாத் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. விழாவில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பிர்சா முண்டாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் சிறுபான்மையினர் நல ஆணைய முன்னாள் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக பிரிவின் தலைவர் ஆனந்த் சீனிவாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், மாநில பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர், மாநில அமைப்பு செயலாளர் ராம் மோகன், பழங்குடியினர் பிரிவின் மாநில பொருளாளர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழங்குடி இன மக்களின் ஒரே தலைவர் பிர்சா முண்டா எனவும் ஆங்கிலேயர்கள் வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும் போது அதை கடுமையாக எதிர்த்தவர் பிர்சா முண்டா எனவும் சிறிய வயதிலேயே சிறையில் மாண்டு போனவர் பிர்சா முண்டா எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பிர்சா முண்டா அவர்களின் பழங்குடியின மக்களின் ஒரு மிகப்பெரிய தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, பிரிட்டிஷ்காரர்களை அந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு புறப்பட்ட ஒரு மக்கள் தலைவர். அவருடைய பிறந்த நாளை இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்தவர். அங்கிருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் பழங்குடியின மக்களை விரட்டுவதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து போராடி சிறை சென்றவர். சிறிய வயதிலேயே சிறையிலேயே மாண்டு போனவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகி. 2 வருடம் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது பழங்குடியின மக்கள் எங்கும் யாரும் இயங்காமல், வாகனங்கள் செல்லாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்தவர் தான் பிரிட்டிஷ்காரருடைய காலத்தில் பிர்சா முண்டே அவர்கள். அவரை இன்றும் தன்னுடைய இன கடவுளாக வணங்கி வருகிறவர்கள் பழங்குடியின மக்கள். இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருடைய புகழாரத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறது. பழங்குடியின மக்களுடைய மாபெரும் தலைவரான பிர்சா முண்டே அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவையில் மாவட்ட அளவில் நடைபெற்ற பள்ளி சிறுவர் சிறுமியர்களுக்கான தடகள போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தடகள போட்டிகளில் இந்தியா மற்றும் உலகளவிலான போட்டிகளுக்கு மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் வகையில் கோவையில் தனியார் அமைப்பினர் தடகள போட்டிகள் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கோவை ஸ்போர்ட்ஸ் லேண்ட் மற்றும் கோவை மாவட்ட விளையாட்டுத்துறையும் இணைந்து மாவட்ட அளவிலான 2வது ஜூனியர் தடகள போட்டிகளை நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் நடத்தியது. மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 6 வயது முதல் 12 வயதுடைய பிரிவுகளின் அடிப்படையில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தொடர் ஓட்டம், சாஃப்ட் பால் எறிதல், தடை ஓட்டம், குண்டு எறிதல், வட்டி எறிதல், ஏட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இங்க வந்துட்டு நம்ம உங்களுக்கு 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், ஷார்ட் புட்டு, ரிலே, அது மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது. டிஸ்கஸ் த்ரோ எல்லாமே நடக்குது. எல்லா கேட்டகரிஸ்லையுமே இந்த ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய மாஸ் க்ரௌட் இன்னைக்கு வந்ததுக்கு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு ஈவினிங் எல்லாருக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நாங்கள் எண்ட் பண்ணுறோம். நாங்கள் இது பண்ணுறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இது மூலிமா இதை பார்த்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் ஆகி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நம்புறோம். கேத்தாண்டப்பட்டி பகுதியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் ஒரு சிறுவன் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த எடையப்பட்டி பகுதியில் யூனிவர்சல் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வருகின்றனர். இந்நிலையில் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான காவேரிப்பட்டு பகுதியிலிருந்து வல்லவன் என்ற பேருந்து ஓட்டுநர் 8 பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கோத்தாண்டப்பட்டி வழியாக பள்ளி பேருந்தை ஓட்டி சென்றார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திடீரென வலது பக்கமாக திருப்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகே இருந்த நிலத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த தருண் என்ற சிறுவனை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அக்கம் பக்கத்தினர் அழைத்து சென்றனர். இதுகுறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதுடன் விபத்திற்குள்ளான பேருந்தை கிரேன் மூலம் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கொட்டும் மழையிலும் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது திடீரென பெண் ஒருவர் மீது சாமி வந்து ஆடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோவில் மற்றும் சந்தான விநாயகர் திருக்கோவிலில் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் அதனை அகற்ற வேண்டும் எனவும் அதே பகுதியை சேர்ந்த பரசுராம பிள்ளை என்பவரின் மகன்கள் சண்முகம் மற்றும் துளசி பிள்ளை தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கோவிலை அகற்றிட கோரி வழக்கு தொடுத்திருந்தனர். இந்நிலையில் கோவிலை இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் திருவள்ளூர் காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழரசி தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் கோவிலை இடித்தனர். இதற்கு கிராம பொதுமக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் எதிர்ப்பு தெரிவித்தும் சாலையில் அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவிலை இடிக்கவே கூடாது என பெண் ஒருவர் சாமியாடிய சம்பவம் அப்பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் 2 வேன்களில் கைது செய்து ஏற்ற முயன்ற போது பாஸ்கர் என்பவர் வேனின் சக்கரத்தில் சென்று படுத்துக் கொண்டு வேனை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அவருடன் சேர்ந்து 5 பெண்கள் உள்ளிட்ட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். சென்னை புழல் காவாங்கரையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் கட்டப்பட்டு வரும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்தை அமைச்சர் ஆவடி சாமுநாசர் ஆய்வு செய்தார். சென்னை புழல் காவாங்கரையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் ரூபாய் 2,30,50,000 மதிப்பீட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லம் கட்டப்பட்டு வருகிறது. இதனை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் சிறுபான்மையினரின் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமுநாசர் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் அதிகாரிகளிடம் எஞ்சியுள்ள 36 குடியிருப்புகளையும் விரைந்து கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து 40 பேருக்கு வீடு கட்டும் ஆணைகளை வழங்கினார். இதில் மாதவரம் வடக்கு பகுதி செயலர் நாராயணன் உட்பட திமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இளவரசநல்லூர் மேலத்தெரு கிராமத்தில் பிரதம மந்திரி நிதியிலிருந்து புதிய சாலை பாலங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் இளவரசநல்லூர் மேலத்தெரு கிராமத்தில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரதம மந்திரி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,22,00,000 மதிப்பீட்டில் புதிய சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா சங்கர் தலைமை தாங்கினார். விழாவில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ராமகிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் BS மணியன் மற்றும் ஆலத்தம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தனர். இதில் ஊராட்சி செயலர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து வைத்த விவகாரத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பெஸ்ட் கண்ட்ரோல் ஊழியர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கிரிதரன் என்பவர் தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு மனைவி பவித்ரா, விசாலினி என்ற 6 வயது மகளும், சாய் சுதர்ஷன் என்ற 1 வயதிலும் மகனும் இருந்தனர். இவரது வீட்டில் எலி தொல்லை இருந்ததால் நேற்று முன்தினம் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் வீட்டில் அதிக அளவில் எலி மருந்து வைத்ததில் நெடி தாங்காமல் 2 குழந்தைகளும் இறந்து விட்டது. மேலும் கணவன், மனைவி இருவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீட்டில் எலி மருந்து வைத்து தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். காவல்துறையினர் தேடுவதை அறிந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் 2 குழந்தைகள் உயிரிழந்தது குறித்து சிகிச்சை பெற்று வரும் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காத நிலையில் உயிரிழந்த 2 குழந்தைகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோருக்கு முறையாக தகவல் தெரிவித்துவிட்டு அவர்களிடம் பிரேத பரிசோதனை செய்ய கையெழுத்து வாங்கிய பிறகே குழந்தைகளின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்யப்படும் எனவும் அதுவரை பிரேத பரிசோதனை நடைபெறாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முதல் அனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலம் முடிவடைந்த நிலையில் அதனை இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய 1962ஆம் ஆண்டு முதல் அனல் மின் நிலையம் தொடங்கப்பட்டது. இதிலிருந்து 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த அனல் மின் நிலையம் ஜெர்மன் மற்றும் ரஷ்ய தொழில்நுட்பங்களுடன் பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டது. இந்த அனல் மின் நிலையத்திற்கு 25 ஆண்டுகள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நெய்வேலி முதலாவது NLC அனல் மின் நிலையத்திற்கு ஆயுட்காலம் முடிந்த நிலையில் மத்திய பசுமை தீர்ப்பாயம் மூடுவதற்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து அனல் மின் நிலையத்தை மூடிவிட்டு மின் உற்பத்தியை ஈடு செய்யும் வகையில் புதிய அனல் மின் நிலையம் செயல்பட தொடங்கியது. இந்நிலையில் 52 ஆண்டுகளாக NLC-யின் அடையாளமாக திகழ்ந்து வந்த முதலாவது அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. முதல் அனல் மின் நிலையம் இடிக்கும் பணி நடைபெறுவதால் அப்பகுதிக்கு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பூச்சி அத்திப்பட்டு கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பட்டு கிராமத்தில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. 1008 லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் உள்ள லிங்கத்தை அகத்திய மாமுனிவர் பிரதிஷ்டம் செய்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் இன்று 11ஆம் ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு மூலவர் அகத்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை, கோபூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் ஆலய வளாகத்தில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதன் பின்னர் மூலவர் அகத்தீஸ்வரருக்கும் ஆனந்தவள்ளி தாயாருக்கும் பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனையடுத்து அகதீஸ்வரருக்கு சமைக்கப்பட்ட அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் பல்வேறு வகையான காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி முருகன் தலைமையிலான விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பூச்சி, அத்துப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரரை வழிபட்டனர். ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 30 இலக்குகள் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரையால் எக்ஸில் உத்தரவிட்டார். பின்னர் அங்கிருந்து மக்கள் வெளியேறிய பிறகு தெற்கு பெய்ரூட்டில் தொடர்ச்சியான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது. கடந்த 48 மணி நேரத்தில் தெற்கு புறநகர் பகுதிகளில் சுமார் 30 இலக்குகளை தாக்கியதாக தகவல் வெளியான நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 3386ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இதுவரை 14,417 பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்ட தனி விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் பிரதமர் டெல்லி திரும்புவதில் தாமதம். படகில் கடத்தப்பட்ட 700 கிலோ போதைப் பொருட்களை அதிரடியாக தட்டி தூக்கிய கடற்படைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு. அரியலூர் மாவட்டத்திற்கான புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜார்க்கண்டில் ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தை சீர்குலைக்க பாஜக முயன்றதால் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு நீதிமன்றம் அறிவுரை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.